Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ல எஸ்எஸ்என் காலேஜுக்கு பார்க்க போறோம். இது ஒரு ஆட்டோனாமஸ் காலேஜ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் லாஸ்ட் 3 இயர்ஸ்னுடைய கட் ஆஃபை பேஸ் பண்ணி இந்த வருஷம் நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டியில் எந்த கட் ஆஃப் இருந்ததுன்னா ஒரு சேஃப்டி கட் ஆஃப் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ லாஸ்ட் 3 வருஷமா நடந்த அந்த கவுன்சிலிங்கோடைய அந்த கட் ஆஃப்னுடைய பேசிஸ்ல தான் உங்களுக்கு நம்ம இந்த இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்என் காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் 1315. சரியா? ஸோ இப்போ இந்த காலேஜில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சரியா? ஸோ இது ஆட்டோனமஸ் காலேஜ் இது. ஓகே, இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்ததுன்னா ஒரு சேஃப்டி கட் ஆஃப், இந்த கட் ஆஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு இந்த காலேஜில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சீட் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? இதுக்கு கம்மியாக வரும்போது நம்ம வெயிட் பண்ணணும். அந்த ரேங்க் லிஸ்ட்லாம் அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அதுக்கு அடுத்து சொல்ல முடியும். இது கம்மியாக போனால், பட் இந்த கட் ஆஃப் இருந்தால் சேஃப்டி கட் ஆஃப் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலேஜ் இந்த வருஷம் கிடைக்கும். சரியா? ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரியில் 190, பிசி கேட்டகரியில் 189, பிசிஎம் 189, எம்பிசி 184, எஸ்சி 165, எஸ்சிஏ 160, எஸ்டி 140. சிவில் இன்ஜினியரிங்க்கு ஓசி கேட்டகரியில் 189, பிசி 184, BCM 173, MBC 177, SC 169, SCA 155, SC கேட்டகரி ST கேட்டகரியில் இது வரைக்கும் நமக்கு கிடைச்சது இல்லை. சரியா? அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு OC கேட்டகரி 189, BC 185, BCM 189, MBC 180, SC 168, SCA 145 அண்ட் ST உங்களுக்கு 140. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓசியில் 199, பிசி 199, பிசிஎம் 198, எம்பிசி 196, எஸ்சி 186, எஸ்சிஏ 173 அண்ட் எஸ்டி உங்களுக்கு 155. இசிஇக்கு ஓசி 197, பிசி 196, பிசிஎம் 191, எம்பிசி 194, எஸ்சி 180, SCA 172, ST உங்களுக்கு 155. ட்ரிபிள்இ கோர்ஸ்க்கு ஓசி கேட்டகரி 195, BC 194, BCM 190, MBC 191, SC 191, SCA 178 அண்ட் ST 158. அப்புறம் ஐடிக்கு ஓசி கேட்டகரி 197, BC 197, BCM 195, MBC 195, SC 181, SCA 171 and ST 160. Then mechanical engineering OC category 192, BC 190, BCM 187, MBC 187, SC 170, SCA 145, ST category இது வரைக்கும் இந்த காலேஜில் சீட் கிடைச்சது கிடையாது. சரியா? ஸோ கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இந்த காலேஜில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சீட் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? சரி, இந்த பர்டிகுலர் கோர்ஸ்னு கிடையாது, இந்த காலேஜில் ஏதோ ஒரு கோர்ஸ் எனக்கு கிடைச்சா போதும் என்னுடைய கம்யூனிட்டியில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மினிமம் கட் ஆஃப் என்னன்னு பாருங்கள், 184. ஸோ நீங்கள் பிசி கம்யூனிட்டியில் 184 கட் ஆஃப் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். இதுவே நீங்கள் பிசிஎம்மா இருந்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் 173 இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். நீங்கள் எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் 177 இருந்தால் இந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். நீங்க எஸ்சி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் 165 இருந்தாவே போதும், உங்களுக்கு இந்த காலேஜ்ல சீட் கிடைச்சிடும். SCA கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் 145, 145ல இருந்து 150 இருந்தாவே உங்களுக்கு இந்த காலேஜ்ல சீட் கிடைக்கும். இது நீங்க ST கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் 140 இருந்தாவே போதுமானது,
இந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். சரியா? ஸோ லாஸ்ட் இயர்ஸ்னுடைய அந்த கவுன்சிலிங் கட் ஆஃப் எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நம்ம இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அந்த கட் ஆஃபுடைய டீட்டெயில்ஸ் வேணும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட பிடிஎஃப் லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தடுத்து நமக்கு எந்தெந்த காலேஜஸ்க்கு உங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.